இந்த வீடியோல நீங்க 3 முக்கியமான விஷயங்கள பார்க்க போறீங்க. கரூர்ல நடந்த துயரமான சம்பவத்துக்கு திரு செந்தில் பாலாஜி அவங்க செஞ்ச சதி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புறம் பேசிட்டு இருக்காங்க. அத பத்தி அதுக்கப்புறம் திரு விஜய் அவங்க தவக சைடுல என்னென்ன தவறுகள் இருக்கு, அது மட்டும் இல்லாம பொதுமக்களாகிய நீங்க என்னென்ன செய்ய வேண்டியது இருக்கு, கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபுல் ரிப்போர்ட்டா இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ என்ன A to Z இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஸ்டாப் வீடியோவா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அன்பு தமிழஞ்சங்களுக்கு பிரணாமின் வணக்கங்கள். திரு விஜய் அவங்க 3வது வார சுற்றுப்பயணத்தை வந்து நாமக்கல் மற்றும் கரூர்ல செஞ்சுட்டு இருந்தாங்க. நாமக்கல்ல நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அங்க வந்து நல்லா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் கரூர்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கவங்க துயரமான சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இந்த விஷயத்துக்கு வருவோம். திரு விஜய் அவங்க சைட்ல இருந்து கேட்க வந்து லைட் ஹவுஸ் ரவுண்டான கேட்டிருக்காங்க இந்த இடத்த. அதுக்கப்புறம் உழவர் சந்தை கேட்டிருக்காங்க. அந்த 2 இடத்த வந்து திரு விஜய் அவங்க தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல நாங்க பிரச்சாரம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 பேர் கூடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த இடத்த 2 இடமும் பார்க்க வந்து அந்த 2 இடத்த ஒப்பிடுகையில் கூகுள் மேப்ல இருந்து நீங்க போய் பாருங்க. தயவு செய்து ஏதோ முட்டு கொடுக்குறேன், கவர்மெண்ட் முட்டு கொடுக்குறலாம் நினைக்காதீங்க. கூகுள் மேப்ல போங்க. கூகுள் மேப்ல அந்த 2 இடத்தையுமே அளவை பாருங்க. அதுக்கப்புறம் இந்த 2 இடத்தோட இவங்க கொடுத்திருக்க இடம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய இடம் தான். வெள்ளுசாமிபுரம் அப்படின்றது கொஞ்சம் பெரிய பெரிய ரோடு தான் அது. இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து லைட் ஹவுஸ் ரவுண்டானா, இந்த ரவுண்டானால ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. அந்த பிரிட்ஜ்ல இருந்து அந்த ஆறு போகுது. அந்த பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. ஸோ அந்த பிரிட்ஜ்ல இந்த கூட்டம் கூடி இருந்தது அப்படின்னா எத்தனை பேர் அந்த ஆற்றுல விழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. இந்த விஷயங்கள்லாம் பார்க்க வந்து நமக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம அந்த ரவுண்டானால ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கு. அந்த ரவுண்டானால ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கு. ஸோ அதையும் பாருங்க. ஸோ அந்த இடத்த ரிஜெக்ட் பண்ணதுல எனக்கு சந்தோஷம் தான். ஸோ அந்த இடத்துல அந்த இடமா இருந்ததுன்னா இந்த அசம்பாவிதம் இன்னுமே கொஞ்சம் ரொம்ப கொடூரமா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த 2 இடத்த வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேலுசாமிபுரத்தை கொடுத்துருக்காங்க. அதுவுமே திரு விஜய் அவங்களுக்கான இடம் கிடையாது. விஜய் அவங்களுக்கு 30,000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். அதுவுமே திரு விஜய் அவங்களுக்கு கொடுத்துருக்க வேண்டிய இடம் இல்லை. இன்னுமே கொஞ்சம் பெரிய இடம் கூட கொடுத்துருக்கலாம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து கரூர்ல இருக்க ஜோதிமணி அவங்களுக்கு பிரச்சாரம் பண்றப்ப இதோட பெரிய இடத்துல கூடி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்க முடியுது. ஸோ பெரிய இடம் கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்க்க வந்து திரு விஜய் அவங்களோட தரப்புல இருந்து புசி ஆனந்த் அவங்க வந்து பிரஸ் மீட்ல சொன்னது என்னன்னா டி.கே. பிரபு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ அணியில இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மாநில அளவில் இருக்காரு. ஸோ அவர் பார்த்திருக்கேன் நான். அவர் வந்து அவரோட இதுல அபிஷியலா வந்து இன்ஸ்டாகிராம்ல என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா இப்ப அந்த போஸ்ட் இருக்கான்னு தெரியல. ஸோ சோசியல் மீடியால வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 12 மணிக்கு திரு விஜய் அவங்க வந்து பேசுவாங்க. கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் அப்படின்ற மாதிரி திரு புசி ஆனந்த் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 12 மணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்து மக்கள்லாம் வந்து அந்த இடத்துல 10 மணில இருந்து கூட ஆரம்பிச்சிருக்காங்க. 10 மணில இருந்து கூட ஆரம்பிச்சு சாயந்தரம் 7 மணிக்கு தான் திரு விஜய் அவங்க வந்திருக்காங்க. 2 இடத்துலையும் பார்க்க வந்து 4ல இருந்து 5 மணி நேரம் தாமதம் ஆயிருக்கு. ஸோ திரு விஜய் அவங்க வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆம்புலன்ஸ்லாம் வருது. அந்த ஆம்புலன்ஸ் கூட எல்லாம் வந்து தம்பி நீ போகணுமா அப்படின்னு சொல்லி இந்த கான்வர்சேஷன் கேட்க வந்து அவங்க எல்லாம் யாருமே எதுவும் சொல்லல. ஏடிஎம்கே மீட்டிங்ஸ்லயே வந்து இந்த மாதிரி ஆம்புலன்ஸ்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. இந்த ஆம்புலன்ஸ் அரசியல்ன்றது இப்ப தேர்தல் வரைக்குமே போய் சூடு பிடிச்சுதான் இருக்கும் நினைக்கிறேன். இதுக்கப்புறமே அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆம்புலன்ஸ் நிப்பாட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு மனசாட்சி உள்ளவர்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இது யாரை சொல்லணும் உங்களுக்கு தெரியும். அதுல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி வந்துட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் திரு விஜய் அவங்க பேசிட்டு இருக்க வந்து அஷ்மிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு காணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நிறைய பேர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. நீ உங்களோட வேலையாது அப்படின்னு. அதெல்லாம் ஒரு ஓரம் கட்டி வைப்போம். அந்த இடத்துல பார்க்க வந்து திரு விஜய் அவங்களுக்கு முன்னாடியிலேயே ஒரு சிலவங்க வந்து மயக்கம் போட்டு விழுகுறாங்க. அந்த மயக்கம் போட்டு விழுகிறவங்களுக்கு தண்ணி திரு விஜய் அவங்க கொடுக்குறாங்க. திரு விஜய் அவங்க தண்ணி பாட்டில் போடுறாங்களே அதை வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பேர் முண்டி அடிக்கிறாங்க. ஒரு ஒரு இந்த ஹியூமன் இந்த ஸ்டாம்பைட்லாம் நடக்குதுன்னா ஒருத்தர் இருக்காங்க ஒரு சின்னதா ஒரு டைஸ் வச்சு அந்த டைஸ் இங்க சின்னதா டைஸ் வைக்கிறீங்க. அந்த டைஸ் பின்னாடியே ஒரு பெருசு பெருசா வச்சுட்டு போறீங்கன்னா இந்த சின்னதா ஒண்ணு தட்டி விட்டீங்கன்னா அதோட ஃபோர்ஸ் கொஞ்சம் பெருசா போயிட்டு இந்த இடத்துல நீங்க இவ்வளவு பெருசா டைஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுவுமே உழுகும். ஸோ இந்த ஹியூமன் ஸ்டாம்பைடுன்றது ஒரு ஆள் பின்னாடி லைட்டா தள்ள வந்து அந்த ஃபோர்ஸ் அப்படியே பின்னாடி போயிட்டே இருந்து பின்னாடி உள்ளவங்களுக்கு அது முன்னாடி ஒரு 10 பேரா இருக்கலாம். ஆனா கடைசியில உள்ளவங்களுக்கு 20 பேர் 30 பேர் அவங்க மேல வந்து இடிச்ச ஃபோர்ஸ்ல போயிட்டு அந்த ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படிதான் அந்த ஹியூமன் ஸ்டாம்பைட் நடக்குது. விஜய் அவங்க தண்ணி பாட்டில் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போறப்ப அவங்க வந்து எல்லாம் பிளான்லாம் கிடையாது. அது வந்து தானா நடந்தது அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. அது வந்து விஜய் அவங்க தண்ணி பாட்டில் போடுறப்ப எல்லாம் அந்த கூட்டம் வந்து நெருங்குது பாக்குறோம். ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அந்த இடத்துல ஆம்புலன்ஸை உள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க போலீஸ் அவங்க ட்ரை பண்ண வந்து அங்க லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்ப ஆம்புலன்ஸ்க்கே வழி விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த டயத்துல ஒரு பேனிக் ஆயிட்டு பயங்கரமா கூட்டம் கூடி இருக்கு. இந்த இடத்துல ஒரு கிரே ஏரியா நீங்க இதுக்குள்ள கவனிச்சிருக்கணும். ஏன்னா இப்போ போலீஸ் அவங்க தரப்புல இருந்து பர்மிஷன் கொடுத்தது வந்து 3ல இருந்து
நைட்டு 10 மணி வரைக்கும், மதியானம் 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான் போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா காலையில 10 மணிலேருந்து கூட்டத்தை கூட விட்டுருக்காங்க. இந்த இடத்துல போலீஸ் காலையிலேயே லத்தி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இவ்வளவு கூட்டத்தை தடுத்துருக்கலாம். ஏன்னா காலையில 10 மணில இருந்தே அந்த இடத்துல கூட்டத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து கூட்டத்தை வந்து வேணும்னே கூட விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி எனக்கு தெரியுது. ஏன்னா 3 மணிக்கு தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. 3 மணிக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டம் வந்து சேருது. திரு பாண்டே சார் அவங்க நேரத்துல உள்ளரங்க கூட்டத்துக்கு பர்மிஷனே கேட்க தேவையில்ல. இருந்தாலும் ஒரு மரியாதை நிமித்தமா வந்து பர்மிஷன்லாம் கேட்டாரு. அதுக்கு ரிஜெக்ட் பண்ற நீங்க மதியானம் 3 மணிக்கு அதான் மீட்டிங் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. ஆனா காலையில 10 மணில இருந்தே கூட்டத்தை சேர விட்டுருக்கீங்க. அந்த கூட்டம்லாம் வந்து காலையில 10 மணில இருந்தே வந்து ஸ்டோரி போடுறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இந்த தாவேகா தொண்டர்கள் ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு வெயிட்டிங் ஃபார் விஜய் அப்படின்ற மாதிரி தொண்டர்கள் வந்து ஸ்டோரி போட்டு பார்க்க முடியுது. ஸோ 10 மணில இருந்தே இந்த கூட்டத்தை கூட விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து வேணும்னே தான் கூட்டத்தை கூட விட்டுருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. இல்லைனாலும் 3 மணிக்கு தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னா 10 மணிக்கு கூட விட்டுருக்காதுன்னு அவசியமே இல்லை. ஸோ அந்த இடத்துல அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வரதுக்காக டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேனிக்கா என்ன இருக்குன்னா கூட்டம் வந்து பயங்கரமா உள்ளுக்குள்ள கூடியிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திரு விஜய் அவங்க ஒரு இடத்துல வந்து கூட்டம் வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல வந்து திரு விஜய் அவங்களை வந்து எப்படியாவது பார்த்தே ஆகணும் தான் அந்த கூட்டம் நிக்கிறாங்க. சனிக்கிழமைன்றப்போ அந்த சுத்தி உள்ள இடங்கள்ல இருந்து பார்ப்போம் வந்து அந்த கொசுவலை செய்யற இடம், அது மட்டும் இல்லாம இந்த பனியன் ஃபேக்டரிஸ் இந்த மாதிரி ஃபேக்டரிஸ்லாம் இருக்கு. அந்த எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தான் சம்பளம் கொடுப்பாங்க. வாரத்துல வந்து 5 நாள் வேலை செஞ்சாலும் சனிக்கிழமையும் அவங்களுக்கு வேலை இருக்கும். சனிக்கிழமை தான் அந்த வாரத்தை செஞ்ச 6 நாளைக்கான சம்பளமும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அங்க வேலை செஞ்சவங்களோட எல்லாருமே சம்பளம் வாங்கிட்டு 5 மணி 6 மணிக்கு திரு விஜய் அவங்கள பாக்குறதுக்காக அந்த கூட்டம் வந்து கூட ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு அங்க இருந்த பள்ளிக்கூடங்கள் அது அன்னைக்கு அந்த டியூஷன்லாம் முடிச்சு அந்த பசங்க அந்த மாதிரி முடிச்சுட்டு நேரம் விஜயை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் போக போக காலைல 10 மணில இருந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்திருக்கு. திரு விஜய் அவங்க வந்து எப்பயுமே லைட் ஆன் பண்ணிட்டு மக்களுக்கு கை வச்ச மாதிரி வந்துட்டு இருப்பாரு. ரோட் ஷோ கிடையாது. அது ஆக்சுவலா போறப்ப இப்படி காட்டுறது அது வந்து ரோட் ஷோ வராது. ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. அது ஆக்சுவலா ரோட் ஷோவே கிடையாது. இருந்தாலும் ரோட் ஷோ மாதிரி இருந்து விஜய் அவங்க கை காமிச்சிட்டே போவாங்க. இந்த இடத்துல வந்து அந்த லைட் வந்து ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ விஜய் அவங்கள பார்க்க முடியலையே பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் அவங்கள வந்து கார் உள்ள போயிட்டு இருக்கு, வண்டி உள்ள போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து இங்க இருந்த கூட்டம் உள்ள போக போக இங்க இருந்த கூட்டம் போயிட்டே இருந்திருக்கு. ஸோ கடைசியில இருந்த கூட்டம் அது தள்ளி போயிட்டே இருக்கு. இங்க உள்ள கூட்டம் தள்ளிட்டே இருக்கு. ஸோ வந்து காலையில இருந்து இது பயங்கரமா கூட்டம் வந்து இருந்துட்டே இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணா விஜய் மேல தப்பு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திரு செந்தில் பாலாஜி அவங்க வந்து என்னதான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தாலுமே திரு விஜய் அவங்களோட ஃபேன்ஸ் அதுக்கு அவங்க வந்து ஒத்து போற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பிளான் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா திரு விஜய் அவங்கள வந்து சென்னைக்கு வந்தாரு. சென்னை திருச்சி ஏர்போர்ட் ஏறிட்டாரு. பிரஸ் மீட் பார்க்கல. சென்னைக்கு வந்துட்டாரு. சென்னையில இருந்து அவர் வீட்டுக்கு போற வரைக்கும் பைக்லயே போறாங்க. இப்படி இருக்கிறவங்களோட ஃபேன்ஸை வந்து அவங்க பிளான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கான சான்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி தான் விஜய் அவங்களோட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ திரு விஜய் அவங்களுக்கு முக்கியமான எதிரி யார் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து திமுகவானா ஆமா, அதிமுகவானா ஆமா, இப்ப கூட்டணி இல்லைன்ட்டாரு. பாஜகவான்னு கேட்டா கண்டிப்பா ஆமா. அதுக்கப்புறம் திரு விஜய் அவங்களுக்கு முக்கியமான எதிரி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களோட ஃபேன்ஸ் தான் முக்கியமான எதிரி. ஏன்னா இது வரைக்கும் எந்த தலைவருக்கும் இப்படி போயிட்டு கொடி பிடிச்சிட்டு இப்படிலாம் இப்படி போயிட்டு ஓடுனது கிடையாது. திரு விஜய் அவங்களே வந்து எப்பா நீ பைக்லாம் எடுத்துட்டு வராதப்பா, பைக்லாம் வந்து எடுத்துட்டு வராதீங்க, பின்னாடி வராதீங்கன்னா கூட அப்படியா சரி தருவா வீட்டு வரைக்கும் வர அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க தான் அப்படிதான் இருக்காங்க விஜய் ஃபேன்ஸ் அவங்க. ஸோ வந்து இப்போ திரு செந்தில் பாலாஜி அவங்களை பத்தி பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல லோக்கல்ல நம்ம போன வீடியோல குறிப்பிட்டிருந்தோம். அந்த இடத்துல திரு கேசி பழனிசாமி அப்படின்னு ஒருத்தர் எம்பி இருந்தாரு. 2 டைம் எம்எல்ஏ, ஒரு டைம் எம்பியா இருந்தாரு. அவரோட லோக்கல் போய் நீங்க இந்த பாலிடிக்ஸ் கவனிச்சீங்க அப்படின்னா அவர்தான் வந்து எப்படி அந்த டிஎம்கேல வந்து 2014 பிரச்சாரம் பண்ணதுல கேசிபிய அடிச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எம்கே ஸ்டாலின் அவங்க பேசியிருந்தாங்க. ஒரே காரணம் பாலாஜி செந்தில் பாலாஜி தோக்கணுங்கிறதுக்காக வேட்பாளர் போடுறாங்க. இதான் உண்மை. கேசிபிடிய பாஷாலாம் பலிக்கும். சோ அதுக்கப்புறம் தான் வந்து டிஎம்கேல வந்து சேர்றாங்க. ஆனா அவரோட இடத்தை எப்படி பிடிச்சாரு, அந்த பாலிடிக்ஸ்லாம் எப்படி பண்ணாரு, அவர் வந்து செந்தில் பாலாஜி அவங்க ஏடிஎம்கேல போய் அவர் எப்படி பாலிடிக்ஸ் பண்ணாங்க அதெல்லாம் போய் கொஞ்சம் தேடி பாருங்க. அது மட்டும் இல்லாம சசிகலா அவங்க ஃபேமிலிலேயே வந்து மிரட்டினாங்க அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. அப்படி இருக்கிறவரோட செந்தில் பாலாஜியோட ஊருக்கு போறாங்க அப்படின்னா திரு விஜய் அவங்களுக்கு இருக்கிறதுலே கொடுத்துருக்கிறது சின்ன இடம் தான். ஸோ திரு விஜய் அவங்க டீம்ல இருந்து யாருமே இந்த லோக்கல்ல எந்த ஊருக்கு போறோம் கூட்டத்தை காமிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல மட்டும் தான் இருந்திருக்காங்களே தவிர லோக்கல்ல அங்க கண்டிப்பா வந்து ஏதாவது அசம்பவம் இதை பிளான் பண்ணியிருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். இதெல்லாம் அசம்ஷன்ஸ் தான். இதெல்லாம் வந்து ஒரு கூட்டு தான் இது மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் வந்து கொஞ்சம் விசாரிச்சு பார்த்துருந்தீங்க. அந்த விஜய் அவங்களுக்கு பிளான் பண்ற டீம்லாம் வந்து கொஞ்சமாவது இது விசாரிச்சிருந்தாங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அவரோட ஃபேன்ஸும் வந்து அந்த அளவுக்கு ஒரு வெல் ஆர்கனைஸ்டா கிடையாது. ஏதாவது திமுக அதிமுக வந்து காசு கொடுத்து கூட்டம் கூட்டுறாங்க. கூட்டுறவங்களாம் வந்து வயசானவங்களும் வருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு
30 வயசு 35 வயசுக்கு மேல தான் வருவாங்க. அவங்களும் அந்த குடு குடு குடுன்னு வண்டி பின்னாடி ஓடுறாங்களாம் கிடையாது. மீட்டிங் முடிஞ்சதுன்னா அப்படியே சைலண்டா வீட்டுக்கு போறவங்க. காசு கொடுத்து தான் கூட்டுவாங்க. அதெல்லாம் யாரும் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப இவருக்கு கூட்டுற கூட்டம் தானா கூடுது. ஆனா இது வந்து ஆர்கனைஸ்டா இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது உங்களுக்கு சமர்ப்பணம். அதுக்கப்புறம் இதெல்லாம் 500 போலீஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 500 போலீஸ் வந்து திரு அண்ணாமலை அவங்க பிரஸ் மீட் கொடுக்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதுல 100 போலீஸ் தான் வந்து நார்மலான எப்பயுமே இருக்கிற போலீஸ். மீதி எல்லாருமே டெக்னிக்கல் ஸ்டாஃப். இந்த போலீஸ் ஸ்டேஷன் நீங்க போனீங்கன்னா, அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் அது. அந்த 1,50,000 போலீஸ் தான் தமிழ்நாட்டிலே இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஒரு 10,000 15,000 20,000 பேர் தான் வந்து அந்த நார்மலா ஜெனரல் போலீஸா இருப்பாங்க. ரவுண்ட்ஸ் போற போலீஸ்லாம் வந்து மீதி எல்லாருமே இந்த ஃபயர் சர்வீஸ், எக்கனாமிக்ஸ் விங் அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து ஆயுதப்பட அப்படின்ற மாதிரி இருக்கவங்க தான் வந்து மீதி உள்ள 1,30,000 போலீஸுமே. ஸோ இதுல வந்து 500 பேர் போட்டிருக்காங்க அப்படின்னா 100 பேர் தான் வந்து ஜெனரல் போலீஸ், மீதி எல்லாருமே டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஆக்சுவலா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. ஸோ வந்து இது பிளான் பண்ணதா ஹியூமன் மேடான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹியூமன் மேடு தான். ஆனா விசாரணை ஒழுங்கா நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அருணா ஜெகதீஷன் மேடம் அவங்கள போட்டிருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்ததை வச்சு ஒழுங்கா போகலாம். ஆனா அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி சொல்ற விஷயங்கள்லாம் பார்க்க வந்து இது வரைக்குமே திரு அண்ணாமலை அவங்க சொல்ற விஷயங்களை வச்சு பார்க்க வந்து இது வரைக்கும் சிங்கிள் ஜட்ஜு சிஎம் அமைச்ச எந்த கமிட்டியுமே அரசாங்கத்துக்கு எதிராக வந்து அறிக்கை கொடுத்தது இல்லை. ஸோ வந்து இதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனா திரு விஜய் அவங்களுக்கு எதிராக என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இதுக்கப்புறம் ஏன்னா இப்போ என்ன அப்புறம் மாறிடுச்சு, திரு விஜய் அவங்க வந்து மீண்டு வர முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் வந்து இந்த சனிக்கிழமை வந்து இது முடிஞ்சதுன்னா இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அதை பத்தி சனிக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து கரூரை பத்தி வந்து ஃபர்ஸ்ட் பேசின இடத்த பத்தி வீடியோ போட்டாச்சு. கரூரை பத்தி சண்டே வந்து வீடியோ போடலாம், டீட்டெயிலாக வந்து வீடியோ போடலாம். அதுக்கப்புறம் மண்டே வந்து எம்ஜிஆர் விஜய் கம்பாரிசன் அந்த வீடியோ போடலான் இருந்தான். அதுக்கப்புறம் வெனஸ்டே போல வந்து காங்கிரஸ் டிவிக்கு வீடியோ போடலான் இருந்தான். ஸோ வந்து இப்போ அந்த சுச்சுவேஷன் கம்ப்ளீட்டா மாறி இருக்குல்ல. இப்போ நான் போயிட்டு என் வீடியோக்காக சொல்லலை, திரு விஜய் அவங்களுக்கே அந்த பொலிட்டிக்கல் ஸ்டான்ஸே வந்து இப்போ மாறி இருக்கும். இப்போ நான் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப திரு விஜய் அவங்களை பத்தி எத்தனையோ கிரியேட்டர்ஸ் வீடியோ போடலாம்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கெல்லாம் அப்போ அந்த வீடியோ போட்டு போடலான்னு நினைக்கிறப்போ இன்னைக்கு அந்த ஒரு பிளாக் மார்க் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அவர் செஞ்சிருக்காரு அதுல கிடையாது. இப்போ அவரை சுத்தி ஒரு பிளாக் மார்க் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு பாத்தீங்களா. அதனால ஒரு ஏகப்பட்ட 2024 எலெக்ஷன் ஜனநாயகன் படம் வரைக்குமே அதுக்கான பாதிப்பு இருக்கும். ஜனநாயகன் படம் ஆடியோ லான்ச்ல வந்து பேசுறாங்கன்னா அப்போ அன்னைக்கு அந்த திமுக ஈகோ சிஸ்டம் வந்து சொல்லும், என்னப்பா நீ 40 பேர் இறந்துட்டாங்க, இன்னும் நீ பிரஸ் மீட் செய்யலாம் அப்படின்னா இன்னும் நீ பிரஸ் மீட் செய்யாம நீ இப்போ ஆடியோ லான்ச்ல பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ சிஸ்டம் ஒன்று வரும் பாருங்க. அந்த சிபி விட்டு ஒருத்தர் வருவார் பாருங்க, அவரு அன்னைக்கு வந்து பேசுவார் பாருங்க. ஸோ இதெல்லாம் நடக்க தான் போகுது. ஸோ இந்த கரூரில் ஏற்பட்ட பிளாக் மார்க் திரு விஜய் அவங்க கடைசி பொலிட்டிக்கல் கரியர் அவர் உயிரோட இருக்க கடைசி நாள் வரைக்குமே அந்த பிளாக் மார்க் அவர் சுற்றி போகாது. அப்படிப்பட்ட ஒரு பிளாக் மார்க் தான். ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியலில் இந்த மாதிரி ஒரு பிளாக் மார்க் வந்தது இல்லை. இது எப்படி விஜய் அவங்க மீண்டு வருவாங்க, கண்டிப்பா மீண்டு வருவாரு. கண்டிப்பா அடுத்தடுத்த பிரச்சாரங்கள் கண்டிப்பா செய்யணும். செய்யறத வந்து தொகுதிக்கு ஒரு இடத்துக்கு போகணும். ஏதோ ஒரு அடுத்த மார்ச்சுக்குள்ளவே அப்படி கொஞ்சம் டைம் எலாபரேட் பண்ணி பண்ணலாம். ஜனநாயகன் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமே கூட நீங்க வந்திருக்கலாம். அது எப்படின்னா இப்போ நம்ம 1000 விஷயங்கள் பேசுறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் சூடு ஆற இந்த வடு வந்து காயும். இந்த காயம் வந்து ஆறும். அடுத்தடுத்த வாரங்கள்ல அடுத்தடுத்த விஷயங்களை பத்தி பார்ப்போம். அடுத்த என்ன தகவல் வரும் அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.